கரூர் தாவேகா பரப்புரை கூட்டத்துல நடந்த கோர சம்பவத்துல மக்களுக்கு இருக்கிற முக்கியமான கேள்விகளும் அதுக்கான பதில்களும் தான் இந்த வீடியோ. பரப்புரைக்காக விஜய் கேட்ட இடத்தை கொடுக்காம அரசு குறுகலான இடத்தை கொடுத்ததா சொல்றாங்களே. விஜய் கேட்ட இடம் ரெண்டு. ஒன்னு உழவர் சந்தை திடல், இன்னொன்னு லைட் ஹவுஸ் ரவுண்டானா. ஆனா உழவர் சந்தை திடல் ரொம்பவே குறுகலான இடம், நீங்களே இந்த வீடியோவை பாருங்க. அதே மாதிரி லைட் ஹவுஸ் ரவுண்டானா குறுகலான ஏரியா அப்படின்றத தாண்டி அது ஆத்துப்பாலம் பக்கம் இருக்க ஆபத்தான ஏரியாவும் கூட. 10,000 பேர்ல இங்க கூடுறதுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கம்மி. எவ்வளவு பேர் இங்க அதிகபட்சமா கூடலாம்? 1000-2000 பேர் கூடலாம். இன்னும் சொல்ல போனா அங்க கொடுத்திருந்தா இன்னும் நிறைய உயிரிழப்புகள் இருந்திருக்கும். அதனாலதான் டிஎம்கே ஏடிஎம்கே கரூர்ல எங்க கூட்டம் நடத்துவாங்களோ அந்த இடத்துல அனுமதியை கொடுத்திருந்தாங்க. எடப்பாடி கூட விஜய் பரப்புரை நடத்துறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் பெரிய கூட்டத்தை கூட்டி அங்க பரப்புரை கூட்டம் நடத்தினாரு. விஜய் வந்து போற டைமிங்ல ஏதேதோ குழப்பம் நடந்திருக்காமே. குழப்பமே வேணாம், எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. விஜய் நாமக்கல்ல பேசிட்டு கரூர் வரதாதான் தாவேகாவோட பிளான். விஜய் நாமக்கல்ல பேச போறதா சொன்ன நேரம் 8:45, கரூர்ல பேச போறதா சொன்ன நேரம் 12. ஆனா விஜய் சென்னையில இருந்தே 8:45க்கு தான் கிளம்பினாரு. நாமக்கல்லையும் ரொம்ப நேரம் மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொல்ல போனா மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. கரூர்ல 12 மணிக்கு விஜய் பேசுவாருன்னு புசி ஆனந்த் சொல்றாரு. அத டிவிகேவோட அபிஷியல் சோசியல் மீடியாவிலயும் போட்டிருந்தாங்க. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. அதனால மக்கள் எல்லாருமே சோறு தண்ணி இல்லாம 10 மணில இருந்தே காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கரூர்ல விஜய் பேசுறதுக்காக பர்மிஷன் வாங்கினது 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான். மக்கள் கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லிதான் கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுச்சு, யாருமே கவனிக்கலையா? நாமக்கல்ல பேசிட்டு கரூருக்கு வரும்போது நாமக்கல்ல இருந்தே விஜய நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாம கரூர் உள்ள நுழையும் போதே விஜய் அவரோட வண்டியில ஸ்கிரீனை இறக்கி விட்டுட்டு லைட்டா ஆஃப் பண்ணிட்டாரு. அதனால ரோட்ல விஜய பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மக்களும் சேர்ந்து விஜய் வண்டிய ஃபாலோ பண்ணிட்டு கரூர் கூட்டத்துக்கு வந்தாங்க. இத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இப்படிதான் 10,000 பேருன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு 27,000 பேருக்கும் மேற்பட்டவங்க கூட்டமா சேர்ந்தாங்க. அரசு சார்பில் பவர் கட் பண்ணதா சொல்றாங்களே. விஜய் பேசின வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எங்கேயுமே பவர் கட் ஆயிருக்காது. விஜய்க்கு முன்னாடி இருக்க லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அங்க இருந்த ரசிகர்கள் ஜென்செட்ல ஏறினதுனால அவங்களோட பாதுகாப்பு கருதி டிவிகே நிர்வாகிங்க தான் போக்கஸ் லைட்ட மட்டும் ஆஃப் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பவரை கட் பண்ண சொல்லி கேக்குறதே டிவிகே தான். ஆனாலும் நிறைய பேர் கூடுற இடத்துல பவர் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லி அரசு மறுத்துட்டாங்க. அதுக்கான ஈவி ஆதாரம் இதோ. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலை 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும், வேலுசாமிபுரம் நெருக்கலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது. காவல்துறை சரியா செயல்படலன்னு சொல்றாங்களே. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லல, இந்த வீடியோ பாருங்க. விஜயே பதில் சொல்லுவாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. காவல்துறைக்கு நன்றின்னு விஜய் சொன்னது. காவல்துறை சிறப்பா செயல்பட்டதாலதான் விஜய் நன்றி சொல்றாரு. சரி, விஜய் மேல கர்ச்சிப், பாட்டில், செருப்பு வீசப்பட்டதா? அதுக்கு வீடியோ ஆதாரமே இருக்கே. ஆமா, இதுக்கான பதில் ஆமா. ஆனா அப்படி பண்ணது தாவேகா தொண்டர்களே தான். ஏன்னா விஜய் நின்னுட்டு இருந்த வண்டி பக்கத்திலேயே மக்கள் மயக்கம் போட்டு விழுந்து இறந்தும் போறாங்க. அதனால விஜயோட அட்டென்ஷனை இங்க திருப்பி உதவி கேட்கதான் அவங்க அந்த செயலை பண்ணிருக்காங்க. விஜய் உதவியாளரே விஜய் கிட்ட போய் நிறைய பேர் கீழே விழுறாங்க அப்படின்னு சொல்ற வீடியோவை நீங்களே பாருங்க. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. உண்மையாவே டிவி கேக்காரங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சாங்களா? ஆமா, அடிச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியும் தான். மயக்கம் அடைஞ்சவங்களை ஏத்திட்டு போறதுக்காக கூட்டத்துக்குள்ள போற ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாம எதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு பேசி இருந்தாரு எடப்பாடி. அடுத்த ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும்.
இப்போ அதே காரணத்தை சொல்லிதான் மயக்கமானவங்களை ஏத்த போன ஆம்புலன்ஸ வழி மறிச்சு அடிச்சிருக்காங்க விஜய் ரசிகர்கள். அதுக்கான ஆதாரம் வீடியோ. பாதிக்கப்பட்டவங்களை அட்மிட் பண்றதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போனதா சொல்றாங்களே. முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் கரூர் கூட்டத்துக்கு வந்து சேர்ந்ததுனால விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த தகவல் சிஎம்க்கு போகவும் செந்தில் பாலாஜியோட சொந்த ஊரு கரூர் அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க அப்படின்னு சிஎம் சொல்றாரு. அப்போ செந்தில் பாலாஜி எங்க இருந்தாருன்னா கலைஞர் அறிவாலயத்துக்கிட்ட தான் இருந்தாரு. அவர் போன ஹாஸ்பிட்டல் அமராவதி ஹாஸ்பிட்டல். அவர் இருந்த இடத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்பவே கம்மியான டிஸ்டன்ஸ் தான். அதனாலதான் அவரால சீக்கிரமா அந்த இடத்துக்கு போக முடிஞ்சது. இவங்க சொல்ற மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அங்க இல்ல. அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப அங்க நிறைய பேர் அட்மிட் பண்ணிருந்தாங்க. அவங்கள நலம் விசாரிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. இதுக்கான ஆதாரமும் வீடியோவா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜி போனது அமராவதி அப்படின்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. அதே நேரத்துல தான் அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர் ஜிஹெச்சுக்கு போய் பார்த்தாரு. அந்த விஷயத்த பத்தி பேச தெரியாதா? லோக்கல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா உள்ளூர்ல இருக்கிற கட்சிக்காரங்க இப்படி வரைஞ்சுதான் செயல்படுவாங்க. அப்படிதான் செயல்படணுமே தவிர விஜய் மாதிரி ஓடி ஒளிய கூடாது. இருக்காரு வந்து பாக்க சொல்லு. யாரு பாக்குறா? கரூர் மண்ணுக்கு செந்தில் விஜயபாஸ்கர் அவங்க தான் பாக்குறாங்க. வேற யாரு பாக்குறா? கரூர் சம்பவத்துல உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நாங்க பதில் சொல்றோம்.